கோலிவுட்டுடைய சூப்பர் ஸ்டாரான மம்முட்டி அவர்கள் கோலிவுட்டை தாண்டி மற்ற இண்டஸ்ட்ரியிலுமே கலக்கக்கூடிய ஒரு நல்ல கலைஞனாக இருந்துட்டு இருக்காரு. இவர் தற்போது வரை கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடித்திருக்காரு. பல வெற்றி படங்களையுமே கொடுத்திருக்காரு. இந்த வயதுல கூட எக்ஸ்பெரிமெண்டலான பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. சோ இவருடைய நடிப்புல வெளியாகிற அடுத்தடுத்த படங்களுக்கு நல்ல எதிர்பார்ப்புமே இருக்கு. மலையாளம் மட்டுமல்லாமல் தமிழிலுமே அடுத்தடுத்து ஒரு சில படங்கள் ஒர்க் பண்றாரு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா தற்போது நடிகர் தனுஷ் மற்றும் ராஜ்குமார் பெரியசாமி கூட்டணியில உருவாகிற ஓம் அப்படின்ற படத்திலுமே இவர் முக்கிய கதாபாத்திரம் எடுத்துமே நடிக்கிறாரு. சமீபத்துல இந்த படத்துல இருந்து முதல் சிங்கிள் ட்ராக் பாடல் வெளியாச்சு. இந்த பாடல்ல கூட மம்முட்டி அவர்களுடைய புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்தது. சோ தனுஷ் அவர்களை தாண்டி மம்முட்டி அவர்களையுமே இந்த பாடல்ல மென்ஷன் பண்ணி ரசிகர்கள் செலிப்ரேட் பண்ணிட்டும் இருந்தாங்க. சோ இப்படி இருக்கிற மம்முட்டி அவர்களுக்கு கடந்த 2 வருடங்களாகவே உடல்நலம் சரியில்லை அப்படின்ற தகவல் வைரலாக ஆரம்பிச்சது. இதனடுத்து அவருடைய மகனான துல்கர் சல்மான் அவர்களுமே ஒரு சில பேட்டிகள் கொடுத்திருந்தாரு. இதனடுத்து மம்முட்டி அவர்களே சமீபத்திய விழா ஒன்றுல அவருடைய உடல்நிலை சற்று மோசமாகத்தான் இருக்கு அப்படின்றத வெளிப்படையாகவே சொல்லியிருந்தாரு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதுல இருந்து மீண்டு வருவதாகவுமே தெரிவிச்சிருந்தாரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது மம்முட்டி அவர்களுடைய உடல்நிலை சற்று மோசமாகி விட்டதாக தொடர்ந்து செய்திகளுமே வெளியாகிட்டு இருக்கு. சோ ஆகையால பாத்தீங்கன்னா தமிழக முதல்வரும் நடிகருமான தளபதி விஜய் அவர்கள் மம்முட்டி அவர்களை தொடர்பு கொண்டு நலம் விசாரித்துள்ளதாக செய்திகள் வெளியாக இருக்கு. ஆகையால இந்த செய்தி தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.